இல்ல அம்மணி. அம்மணி குட் மார்னிங். குட் மார்னிங். அது என்னன்னு தெரியல கண்ணு, உன்னை பார்த்தாலே பேட்டரி சார்ஜ் ஆயிடுது. நீ தொட்டா உடனே ஹார்ட் ஜில்லுன்னு ஆயிடுது. மிஷின் குள்ள கையோட இன்னும் குளு குளுன்னு இருக்கும். போயா. கட்டு மஸ்தா எம்டி இருக்கல கட்டையில ஓரமணியா புடிக்கி. குட் மார்னிங் சார். டைம் என்ன? வாட்ச வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் சார். நான் வாட்ச கேட்கல, டைமை தான் கேட்டேன். நேத்து பொண்ணு பார்க்க வரதா இருந்தாங்க சார். அதுக்கும் இன்னைக்கு லேட்டா வரதுக்கும் என்ன சம்பந்தம்? நேத்து வர வேண்டிய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க லேட்டா இன்னைக்கு காலையில சீக்கிரம் வந்துட்டாங்க சார். அதனால இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி பஜ்ஜி சொஜ்ஜின்னு நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு போட்டேன். கடைசியில அத்தனையும் மொத்தமா சப்பு கொட்டி தின்னு போட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபீலிங்ல டைம் ஆனதே தெரியல. சாரி சார். ஓகே, உனக்கு என்னமா குறை? பார்க்க அழகா தானே இருக்க. தேங்க்யூ சார். எதுக்கு? நான் அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு. யசோதா ஹாஸ்பிட்டலுக்கு டிடி எடுக்க சொல்லியிருந்தா எடுத்துட்டியா? நான் போறதுக்கு முன்னாடி பேங்க் மூடிட்டாங்க சார். லேட்டா வரது போய் சொல்றது எனக்கு பிடிக்காது. டோன்ட் கண்டினியூ. இன்னைக்கு எடுத்துடு. ஓகே சார். ஹாய் நா. வாங்க. ஹாய். வணக்கம் சார். அண்ணா இவரு அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டியா? அண்ணனை பார்க்கிறதுக்கு எதுக்கு நான் தங்கச்சிக்கு அப்பாயின்ட்மென்ட்? இது ஒன்றும் வீடு இல்ல, ஆபீஸ். ஆபீஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கு. இனிமே அப்பாயின்ட்மென்ட் இல்லாம வராத. சரி சொல்லு, என்ன விஷயமா வந்த? இவர் பேர் வம்சி, என்னோட ஃப்ரெண்டு. இவருக்குன்னு யாருமே கிடையாது. நம்ம ஆபீஸ்ல மேனேஜர் போஸ்ட் ஏதாவது? நாம எங்க போனாலும் போஸ்ட் கேட்க கூடாது, வேலை கேட்கணும். எங்க ஆபீஸ்ல எந்த வேலையும் கிடையாது சார். அண்ணே ப்ளீஸ். இப்போ நீங்க கிளம்பலாம். கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய ஸ்டாக் போயிடுச்சா? அது அப்பவே அனுப்பிட்டேன் சார். எல்என்டில இருந்து டிடி வந்துருச்சா? நேத்து ஈவினிங் வந்துருச்சு சார். சிவனாண்டி சார், இந்த மிஷின் சரியா வேலை செய்யலையா? இல்ல சார், நல்லா தான் இருக்கு. நேத்து தான் சர்வீஸ் பண்ணோம். இல்லையே, ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த 7/8 ஸ்பேனர் கூட இந்தாங்க சார். சவுண்ட் வச்ச மிஷின் கண்டிஷனையும் கண்ணை பார்த்து மனசையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சார், நல்லா தான் இருக்கேன். இல்ல, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவங்க பையனுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு. அதுக்கு பணம் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு தயங்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய லோன் இருக்குல்ல? ஆமா சார், அதனாலதான் கேட்கவே தயக்கமா இருக்கு. நீங்க கேட்டாலும் தப்பு, நான் கொடுத்தாலும் தப்பு. நீங்க வாங்கியிருக்கிற லோனுக்கே இன்னும் நிறைய டியூ கட்ட வேண்டியது இருக்கு. இப்ப மறுபடியும் லோன் வாங்கினா உங்க சம்பளம் முழுசும் டியூ கட்டுறதுக்கே சரியா போயிடும். தாசு, நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவனாண்டி பையனுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு. ஆனா அவர் வாங்குற சம்பளத்துல படிக்க வைக்க முடியாது. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உதவி பண்ணா அந்த பையன் டாக்டர் ஆயிடுவான். என்னோட இந்த மாச சம்பளத்தை நான் கொடுத்திருக்கேன். நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. கண்டிப்பா சார். டேய், எல்லாரும் அவன் பாக்கெட்ல இருந்து காசை எடுத்து கொடுங்கடா. இதுவும் பத்தலனா எங்க எல்லாரும் சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அவர் கொடுங்க சார். தேங்க்ஸ். என் பேச்சை மதிச்சு சிவனாண்டிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒரு மனுஷனோட கஷ்டத்தை 10 பேர் பகிர்ந்துக்கிட்டா அந்த மனுஷனோட கஷ்டம் பறந்து போயிடும். சிவனாண்டி, உன் கண்ணு முன்னாடி யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டா அவங்களுக்கு நீயும் உதவணும். கண்டிப்பா சார்.